الله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் ஏகவல்லவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகும். அவரது ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் நிறைவேறும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், நாதாக்கள் அனைவர் மீது, நம் அனைவர் மீது என்றும் நிலவரமாக. கனிமித அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்று கூடிய கூட்டம் இன்னைக்கு நம்ம பள்ளியில் இல்லை. நேற்று எல்லா மக்களுக்கு அநேக உறுதியாக தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த லைலத்துல் கத்ர் நேரத்தை இந்த சமுதாயத்துக்கு கிடைச்சி போச்சு அப்படின்னு உறுதியான ஒரு மனப்பான்மையில அதை பெற்றுக்கொண்டு என்ற மிகப்பெரிய அந்த மமதைன்னு தான் சொல்லணும். அது ஒரு பெரிய பெருமாப்பில இந்த மகிழ்ச்சியில சந்தோஷத்துல இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு 83 வருஷம் அமல் செஞ்சுட்ட பாருங்க. கைரூமின் அனுப்பி சேகரிட்டாங்களா 1000 மாதங்களை விட சிறந்த நம்பிட்டான். 83 வருஷம் ஆயிடுச்சு. 83 வருஷம் அமல் செஞ்ச ஒரு பெருமிதத்தோட மக்கள் போயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. முன்னாள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு வந்தா மிகப்பெரிய வசனங்கள் இருக்கு. நீங்க ஓதப்பட்ட அத்தியாயங்கள் நிறைய அத்தியாயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ரமதான் முடிஞ்சு போச்சு. பேச வேண்டிய விஷயங்கள், சமுதாயத்தை பதிவு செய்ய வேண்டிய விஷயங்கள் உள்ள கிடக்கிற அவ்வளவு அல்லாஹ் நம்ம சமுதாயத்தை பார்க்கணும். ஆனா நம்ம இன்னும் ரமதான் போய்விட்டதை நினைச்சுதான் வருத்தமா இருக்கு. இன்னொரு 60 நாள் இருந்தாலும் கூட 60 நாளைக்கு சப்ஜெக்ட் இருக்கு. 60 நாள் அல்ல அவ்வளவு மகத்தான விஷயத்துக்கு சமூகத்துக்கு சொல்லி வச்சுருக்காங்க. முன்னாள் வருஷத்துல ஒரு கூட்டத்துக்கு வந்தார். அந்த கூட்ட மக்களை பார்த்தெல்லாம் சொன்னார், நாளைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன். என்ன செய்தி தெரியுமா? நீங்க கேட்கிறதா? ஒரு சில பேர் கூட நல்லா இந்த உலகத்தை இயக்கிக்கிறீங்க. முன்னாள் வருஷத்துலேயே அந்த கூட்டத்தில் உள்ள மக்களை பார்த்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? எந்த விதமான மூலதனமும் இன்றி, எந்த விதமான மூலதனம் முதலீடும் இன்றி, எந்த விதமான உடல் உழைப்பும் இன்றி வருமானம் ஈட்டுவது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல பாருங்க. ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. நீங்க ஒரு புக்கு போட்ட நல்ல விற்பனையாகும். இந்த தலைப்பு டாபிக். முதலீடு தேவையில்லை, உழைப்பு தேவையில்லை, பணம் சம்பாதிப்பது எப்படி? நீங்க உலகத்தில் அதிகமாக வித்த நூல் எது தெரியுமா? ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்கக்கூடிய கோடீஸ்வரர், நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். பணம் ஈட்டுவது எப்படி, குறுகிய காலத்தில் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு அந்த தலைப்புகளை நீங்க போய் லைப்ரரிகளை தேர்ந்தீங்கன்னா அவ்வளவு நூல்கள் இருக்கு. சீக்கிரமா சம்பாதிச்சணும். இன்னைக்கு அவ்வளவு பெரிய வேட்கை. முன்னாள் சொல்லி ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்க எந்த முதலீடும் போட தேவையில்லை. ஆஹா, அற்புதமான விஷயம். முதலீடே பணமே போட தேவையில்லை. அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, எந்த விதமான உழைப்புமே செய்ய வேண்டியது இல்லை. ஆஹா, மக்களுக்கு இதை விட ஒரு வரம் என்ன வேணும்? உழைப்பே தேவையில்லை. வீட்டில் இருந்த மாதிரி சம்பாதிச்சேன். நாளைக்கு உங்களுக்கு இதற்கான தத்துவத்தை சொல்ல போறேன் அப்படின்னு முன்னாள் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் பார்த்தா அந்த திடலே கண்கொள்ளாத காட்சி, அரங்கு நிறைந்த காட்சிகள் சொல்லுவோம் பாரு. ஊர்ல இருக்கக்கூடிய பூராமே மாட்டாங்க. தைலத்துள்ளது சொல்லவன பாருங்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி முன்னாள் பார்க்கிறாரு. ஊர் ஆண் பாக்கி, ஆண் வந்தாச்சு, பெண்ணு வந்தாச்சு, அரவணை கூட வந்துருச்சு. மற்ற சிலவர்கள் இளைஞர்கள் பூரா ஊர் ஆண் பாக்கி இல்லாம எல்லாரும் வந்து ஆஜராயிட்டாங்க. முன்னாள் சொல்லி ஒரு மேடையில இருந்துட்டு பார்த்தேன். ஊர்ல எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்டாரு. ஊர்ல எல்லாரும் வந்தாச்சு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனவரை ரொம்ப விருத்தமா இருப்பாங்க. இந்த தொழில சம்பாதிக்கணும், மூலதனமும் இல்லாம உழைப்பும் இல்லாம சம்பாதிக்கணும் ஒரு வெறியோட வந்திருப்பாங்க. நீங்க தெரிஞ்சே ஆகணும்னா எப்படியாவது 83 வருஷம் நன்மை எப்படியாவது கொள்ளையடிச்சு ஓடுறாங்க. ஒரு நாள் நைட்ல 83 வருஷம் நன்மை கொள்ளையடிச்சு ஆகணும். அதோட போய் நடந்தது உள்ளதுதான் அப்படின்ற ஒரு முனைப்புறதே நீங்க சமுதாயத்தில் எல்லாத்துலையுமே இருக்குது. முன்னாள் வருஷத்தில் போன உடனே இது ரொம்ப வேட்கையோடு இருந்தவர்கள் இளைஞர்கள் அவரை இடைப்படுத்தி என்ன இவ்வளவு அற்புதமான ஒரு கருத்தை சொல்றது. ஊரை புறாக்கி ஒன்று கூட்டி திரண்டு எல்லாரும் நாங்க ஒரு நாளும் கூட பாக்கி இல்லாம ஊர்ல இருக்கக்கூடிய அண்டி சந்திகளை பூராக்கி நாங்க மையானத்தில் ஒன்று கூட்டி வச்சிருக்கிறோம். நீ ஒரு நாளுக்கு போயிரு அப்படின்னு முன்னாள் சந்தியை கையோட பிடிச்சிட்டு கூட்டு வந்து மேலே நிப்பாட்டினேன். நிப்பாட்ட அந்த கூட்டத்தை வந்து உல்லாசத்துக்கு சொன்னாராங்க, நேற்று இந்த ஊர்ல எவ்வளவு முட்டாள்கள் இருக்கணும்னு பார்க்கணும்னு நினைச்சேன். நேற்று இந்த ஊர்ல எவ்வளவு முட்டாள்கள் இருக்காங்கிறத நான் கால்குலேஷன் பண்ணியாகணும். நான் எல்லாரையும் பார்த்து ஆகணும்னு நினைச்சேன். அது
அது இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லா பேரும் முட்டா பார்க்கறாதான் இருக்கிறாங்க. அதனால அதை பார்த்துட்ட சந்தோஷத்தை நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் வசதின்னு சொன்னாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு விளையாட்டான ஒரு கதை காரணத்தோட இன்னைக்கு சமூகத்துக்கு ஒரு பொருத்தமா, நம்ம சமூகத்துக்கு ரொம்ப பொருத்தமாகக்கூடிய விஷயம். இந்த ஒரு நாள் எப்படியாவது மொத்தமா அடிச்சிடணும். இன்னைக்கு சம்பாதத்துக்கு கூட அப்படித்தான் வந்துருச்சு. புரியவில்லை. அல்லாஹ் அந்த நிலையில இருந்தெல்லாம் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணும். அவனை வணங்கக்கூடிய சமூகமாக எக்காலமும் அவனை நினைத்து அவனை வணங்கி அவனோடு நெருங்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ஆக்குவானாக. நீங்க நேற்று 3 நாட்களாக ஓதப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நாம் அறிமுகமான பரிச்சயமான சூறாக்கள் நம்ம நிறைய பார்க்கணும். நீங்க நாம கேள்விப்பட்ட சூறாக்களாக ஐங்கால தொழுகைகளை இமாம்கள் ஓதக்கூடிய சூறாக்களா நம்ம ஹாம்சா ஓதுறாங்க, இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. ஒவ்வொரு சூறாவிலுமே ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. அதான் ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம், கை செய்யறதுக்குரிய விஷயம் தான். உங்க மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, நாளைக்கு ஒரு நாள் தான் வேலை பாக்கி இருக்கு, நாளை கழிச்சு கிடைக்குமான்றது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. சரி, நிறைவாகி போச்சு. கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இந்த ட்ரெயின்ல போய் பழகுறவங்களுக்கு வீட்டுல பாத்ரூம் இருக்கும்போது ஆட்டம் காணலாம். அது மாதிரி ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு நமக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இஷா வந்துருச்சு, எங்க ஒரு ஆளு தேடிக்கிட்டே இருக்கும். அந்த ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, பயம் சொல்ல மாட்டாங்களா, திட்டுறதுக்கு வீட்டுக்கு போய் திட்டிக்குவோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு வாரத்துல இது ஒரு பெருமையை ஏற்படுத்தும். இந்த நிகழ்வுகள் பூரா ரொம்ப வருத்தத்தை உண்டாகும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குச்சு இந்த ரமலானுடைய அத்தனை நிகழ்வுகளுமே. சஹாபாக்கள் பள்ளியில கூடியது, நோன்பை திறந்தது, பெருமானாரோடு பேசியது, பெருமானாரோடு அங்கே அமர்ந்தது, சஹாபாக்கள் ஒருத்தருக்கு உதவி செய்து கொண்டது, ஒத்தாசை செய்து கொண்டது, தஹஜ்ஜுத் தொழுவது, எல்லாமே ஒரு வாரத்துக்கு நம்மை போட்டு வதத்தி மாற்றி எழுதும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் கபூல் செஞ்சு நாம என்ன வேட்கையோடு இந்த பன்னிரண்டு ரமலான்ல ஒன்று கொண்டோமோ அந்த வேட்கை அல்லாஹ் வெற்றி அடைய செய்வானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள், நிறைய வசனங்கள் ஓதப்பட்டுச்சு. பூராமே சின்ன சின்ன சூறாக்கள். திருக்குர்ஆன் மொத்தம் 114 அத்தியாயங்கள். திருக்குர்ஆன் மொத்தம் 114 அத்தியாயங்கள். 30 ஜுஸுகள் தானே, 30 ஜுஸுகள் இருக்கிறது, 114 அத்தியாயங்கள் இருக்கு. இதுல நிறைய நீங்க வதுஹாவுல இருந்து ஆரம்பிச்சு 30வது ஜுஸுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சூறாக்கள் மிகப்பெரிய செய்திகள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்தை பற்றி ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் பதிவு செய்யணும். இந்த 112வது அத்தியாயங்க இன்னைக்கு ஓதப்படுறது, நேற்று ஓதப்பட்டது. குல் ஹுவல்லாஹு சூரா, சூரத்துல் இஹ்லாஸ். சொல்லுங்க, சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தை, இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் 112வது அத்தியாயமாக வச்சிருக்காங்க. இந்த அத்தியாயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 4 வசனங்கள் தான். 4 வசனங்கள் தான். ஒன்று குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த 4 வசனங்கள் மட்டும் அல்லாஹ் வச்சிருக்காங்க. இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கே, குல் ஹுவல்லாஹு சூரா இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய விளக்கத்தை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். நிறைய சூரா வித்துற ஓதும்போது கூட எனக்கு அந்த வரலாறு சொன்ன மாதிரி ஞாபகம் வந்துச்சு. வல்லாசுடைய சூறாவை நம்ம இமாம் அவர்கள் ஓதுறாங்க. வல்லாசுல எவ்வளவு பெரிய மகத்தான விஷயத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அன்ஹாக்கும் முத்தகாக்கும் சூறா ஓதுறாங்க. 1 மணி நேரம் போதாது. அந்த விஷயங்களை நம்ம அப்படியே உக்கி வைக்கக்கூடிய மகத்தான விஷயங்கள் எல்லாம் அந்த சூறாக்கள் எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு சந்தர்ப்பங்களை நமக்கெல்லாம் அல்லாஹ் பேசுவதற்கும் கேட்பதற்கான வாய்ப்பை தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 112வது அத்தியாயத்தில் 4 வசனங்கள் இருந்த சூரத்துல் இஹ்லாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழும்போது அருளப்பட்ட சூரா. மக்காவில் வாழும்போது அருளப்பட்ட சூரா. இந்த சூரத்துல் ஹுஜராத்தில் 26வது ஜுஸு இருக்கு. 26வது ஜுஸு. அந்த 26வது ஜுஸு நீங்க வாசித்து கொண்டே வரும் பொழுது சூரத்துல் ஹுஜராத்தில் ஒரு சூரா ஆரம்பமாகும். அந்த சூறாவிலிருந்து குல் ரப்பின் நாஸ் வரைக்கும், சூரத்துல் நாஸ் வரைக்கும் இந்த முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய மகத்தான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த சூறாக்களுக்கு ஏறக்குறைய ஒரு 4.25 ஜுஸு இருக்கு. இந்த 4.25 ஜுஸுக்கு சின்ன சின்ன சூறாக்கள் தான். 2 பக்க சூறாக்கள் இருந்து ஆரம்பித்து நீங்க 2 வரி வரைக்கும் 2 வார்த்தைகள் உள்ள சூரத்துல் கௌசர், 3 வார்த்தைகள் வசனங்கள் உள்ள சூறா வரைக்கும் நாம கேள்விப்பட்டதான். இந்த ஒட்டுமொத்த சூறாக்களுக்குமே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் முஃபஸ்ஸல் என்று பெயர். அந்த சூறாக்களுக்கு சூரத்துல் ஹுஜராத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த நாஸ் வரைக்குமான சூறாக்களுக்கு முஃபஸ்ஸல் என சொல்லப்படுகிறது. பெருவாரியான சூறாக்கள் இந்த 4.25 ஜுஸுடையுமே, இந்த 4.25 ஜுஸு இருக்கிற சூரத்துல் ஹுஜராத்தில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. 114 அத்தியாயங்கள் சொல்ற மாதிரியா அந்த எண்ணிக்கையில ஒரு பெரிய எண்ணிக்கையை பிடித்திருக்கக்கூடியது இந்த பகுதியில் உள்ளதுதான். மற்றதெல்லாம் சூரத்துல் பக்கரா 2.5 ஜுஸு கிட்ட வந்துடும். அது ஒரு பெரிய சூறா, ஆனா 2.5 ஜுஸு இடம் பிடிச்சிடும். சூரத்துல் ஹுஜராத் வந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் ஒரு பெரிய இடத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திருக்குர்ஆன்ல வச்சிருக்காங்க.
இந்த சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து நாஸ் வரைக்கும் பெருவாரியான சூறாக்களை நீங்க பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழும்போது அருளப்பட்ட சூறாக்கள், மக்காவில் வாழும்போது அருளப்பட்ட சூறாக்கள். இந்த மதீனாவுக்கு வந்து அருளப்பட்ட சூறாக்கள் ரொம்ப குறை, சின்ன சின்ன சூறாக்கள். இதாச்சா அந்த சூறாவை இன்னைக்கு ஓதுறாங்க. பெருமானாருடைய வஃபாத்து செய்தி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தனால் நம்ம கேள்விப்பட்டோம்னாக்க பள்ளியாசனை விட்டே போக மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து செய்தி சூரத்துல் நஸ்ர்ல இதாச்சா சூறாவுல இன்னைக்கு அல்லாஹ் அந்த மகத்தான அந்த சூறாவை பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். பேசுவதற்கு நேரம் போதல. இன்னைக்கு ரமதான் 30 நாட்களுமே நமக்கு பத்தாவது ஒரு சூழலாக இருக்கு. அந்த அடிப்படையில உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வதற்கு ஒப்ப சின்ன சின்ன சூறாக்கள் ஒரு பெரும் செய்தியை அல்லாஹ் அந்த சூறாவுக்குள்ளே மறைத்து வைத்து மனிதர்களுடைய நெஞ்சங்களை அவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய அளவில் அல்லாஹ் அந்த சூறாக்களை அமைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர்கள் எல்லாம் நமக்கு குறிப்பிட்டு தருகிறார். மக்காவினுடைய அந்த வசனங்கள் பூராமே கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஏன்னா மக்கா வாசிகளுடைய குணாதிசயங்களுமே கொஞ்சம் கடினமானவை. இறைவன் பேசும் பொழுதே அந்த சூறாக்கள்ல அந்த வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்போடு பேசக்கூடிய கடினத்தோடு பேசக்கூடிய நிலைகள் இருக்கு. மதீனா வாசிகளுடைய இதயம் எல்லாம் அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மென்மையானவை என்பதற்கு ஒப்ப சில வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனங்கள்ல ரொம்ப மென்மையா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் மதீனாவில் அருளப்பட்டவை என்பதாக இன்னைக்கு உலமாக்கள் நமக்கு பிரித்து சொல்லுகிறார். அந்த வகையிலே நம்ம பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளி தரப்பட்ட இந்த சமூகத்திற்கு அருளி தரப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த சூரத்துல் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்ற சூரா. ஆனா சூரத்துல் இஹ்லாஸ் என்ற அந்த சூறாவுக்கு பெயர் சொல்லுகிறோமே தவிர இஹ்லாஸ் என்ற வார்த்தை அதுக்குள்ள கிடையாது. உதாரணமா நீங்க குல்லு ரப்பின்னாஸ் சூறாவை நீங்க பார்க்கலாம். குல் அஊது பி ரப்பின் நாஸ். நாஸ் என்ற வார்த்தை அந்த சூறாவுக்குள்ள இருக்கு. அந்த சூறாவுக்கே பேர் நாஸ் தான். குல் அஊது பி ரப்பில் ஃபலக் அப்படியே அந்த சூறாவுக்குள்ள அந்த ஃபலக் என்ற வார்த்தை இருக்கு. பத்தி அந்த வார்த்தையை தூக்கி அதுக்கு தலைப்பாக ஸல்லல்லாஹு வைத்திருப்பாங்க. இதாச்சா அந்த சூரா நஸ்ருல்லாஹ். அந்த சூறாவுக்கு பேர் நஸ்ர் தான், சூரத்துல் நஸ்ர் தான். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹப்ன்ற பேர் சூறாவுக்குள்ள இருக்கு. அந்த பேரை தூக்கி அந்த சூறாவுக்கு தலைப்பா வச்சிருக்கு. சூரத்துல் காஃபிரூன் இன்னும் இன்னைக்கு ஓதப்பட்டது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன். காஃபிர் சமூகமே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டு பேசக்கூடிய அந்த சூறாவை பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு அது இருக்கக்கூடிய உள்ளே சூறாவுக்கு இருக்கக்கூடிய வார்த்தையை தூக்கி அதுக்குள்ள வச்சிடலாம். ஆனா சூரத்துல் இஹ்லாஸ் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா இஹ்லாஸ் என்ற வார்த்தை கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இஹ்லாஸ் என்ற வார்த்தையே கிடையாது. இந்த சூறாவுல ஒரு டிஃபரண்டான ஒரு வித்தியாசமான ஒரு போக்கை அல்லாஹ் அங்கே கடைபிடித்திருக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இந்த சூறாவை நம்ம வாசிக்க வாசிக்க ஓத 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 மனுஷனுக்கு இஹ்லாஸ் வந்துடும். இந்த சூறாவை நாம சொல்ல 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 மனிதர்களுக்கு இஹ்லாஸ் வந்துவிடும், மன தூய்மை வந்துவிடும், மன பிரவாசம் ஏற்பட்டு போகும். குல்லுவல்லாஹ் சூறா ஓத 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 நம்ம எல்லாம் எங்கேயாவது பாக்கியா நான் பாத்தியா சொன்னதே ஓதும். எங்கேயாவது ஒருத்தர் நம்ம வீட்டில் உட்காந்து பாக்கியா ஓதும் பொழுது சொன்னோம்னா தான் குழுவும் எல்லாமே ஓது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சூறா ஓது. அதுக்கு ஃபலக் சூரத்துல் இஹ்லாஸ் ஓது. எங்கேயாவது ஒரு ஃபாத்திஹா மட்டும் தான் ஓதக்கூடிய நிறைய வச்சிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் வித்தியாசமான ஹதீஸ்கள் இந்த சூரத்துல் இஹ்லாஸை சுற்றி இருக்கிறது. இந்த சூறாவுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் என்ன? ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து பார்க்கிறார். திருக்குர்ஆனுடைய தஃசீர்களை வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒட்டுமொத்த குர்ஆன் இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை யோசித்து பார்த்த முஃபஸ்ஸிரீன்கள் திருக்குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒட்டுமொத்த குர்ஆனில் நிறைய அல்லாஹ் பேசி இருக்கிறான், நிறைய பேசுறான். 6666 வசனங்களில் ரப்பு பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவோ, அவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவோ, இந்த சமூகத்திற்கு பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளம் ஏராளம். ஆனாலும் கூட இந்த அத்தனை வசனங்களுடைய கருத்துக்களையும் சாரமாக ஆக்குகிறார்கள், சுருக்கமாக ஆக்குகிறார்கள். எத்தனை விஷயங்கள்ல? 3 விஷயங்கள்ல அல்லாஹ் முழு குர்ஆனிலும் அவன் சொல்ல விரும்புவது 3 அப்படின்னு தஃசீர்களை வல்லுநர்கள் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார்கள். முதலாவதான விஷயம் என்ன தெரியுமா? திருக்குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் முழுமையாக பேச விரும்புவது, பேசி இருப்பது தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவத்தை பற்றி பேசியிருக்காங்க. இஸ்லாமிய கொள்கை ரொம்ப முக்கியமான விஷயம். கொள்கை கோட்பாடு தௌஹீதை பற்றி முழு குர்ஆனிலும் பேசுகிறான். தன்னை என்ன செய்கிறான்? தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் அவன் மிகப்பெரிய வசனங்களை எல்லாம் அந்த திருக்குர்ஆனை பதிவு செஞ்சு குர்ஆனுடைய நெடுகிலும் 3 ஒரு பகுதியிலே தௌஹீதை பற்றி பேசுகிறான். ஒன்று. இரண்டாவதான விஷயம் 25 நபிமார்களுடைய வரலாறுகள் பேசுகிறான். அந்த வரலாறுகள்
அந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறார். இரண்டாவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ரிசாலத்தை பற்றி பேசுகிறார். முதலாவது விஷயம் தௌஹீத், இரண்டாவது விஷயம் ரிசாலத், நபித்துவத்தை பற்றி அல்லாஹ் முழு குர்ஆனில் பேசி வைத்திருக்கிறார். மூன்றாவது விஷயம் ஆகிரத், மறுமையின் சித்தாந்தத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று விஷயத்தையும் அல்லாஹ் முழு குர்ஆனிலும் பேசுகிறானே, இந்த பேசக்கூடிய இந்த விஷயங்களிலே ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய தௌஹீத் இருக்கு பாத்தீங்களா? இந்த முதலாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தின் அந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஏகத்துவ விஷயத்தை முழுக்க அல்லாஹ் சூரத்துல் இக்லாஸ்ல வச்சான். குல் ஹுவல்லாஹு சூரால வச்சிருக்கான். ஏகத்துவத்துடைய முழு வசனம் இன்னைக்கு ஓதப்பட்டதை நீங்க பார்க்கலாம். குல் யா அய்யுல் காஃபிரூன் சூராவை கொஞ்சம் கவனித்து பார்த்தா நமக்கு தெரியும். குல் யா அய்யுல் காஃபிரூன், அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான், நபியே நீர் கூறுகிறாங்க யா அய்யுல் காஃபிரூன், காஃபிர்களே. அந்த வசனத்தை பாருங்க, 4 வசனங்கள் இருக்கும். 4 வசனங்களுக்கு ஒரே கருத்தை சொல்லும். யா அய்யுல் காஃபிரூன், காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்க வணங்கக்கூடிய கடவுளை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதுன மா அஅபுது, நான் வணங்கக்கூடிய கடவுளை நீங்க வணங்க மாட்டீங்க, நீங்க வணங்குறது இல்ல. வலா அன்தும் ஆபிதுன மா அஅபுது, நான் வணங்கக்கூடிய அந்த கடவுளை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ் பேசுறான். வலா அன்தும் ஆபிதுன மா அஅபுது, வலா அன, நாலாவதாக சொல்றான், வலா அன ஆபிதும் மா அஅபதும், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுளை நான் வணங்குபவன் அல்ல. நான் விஷயம் அதே மாதிரி பேசுறான். குலியா அய்யுல் காஃபிரூன் வார்த்தையை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய 4 சந்தர்ப்பங்களை பார்த்தால் அந்த 4 வசனங்களிலும் அல்லாஹ் ஒரே கருத்தை பதிவு செய்வதை போன்று தெரிகிறது. நம்ம தர்ஜுமா நீங்க படித்து பார்க்கலாம். ஒரே மாதிரியாக பதிவு செய்வது என்ன காரணம்? கடைசி அந்த சூரா எப்படி முடிச்சாங்க? லக்கும் தீனுக்கும் வலியதி, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேசி முடிக்கின்றானே. அன்புக்குரியவர்களே, இந்த 4 விஷயங்களை 4 சந்தர்ப்பங்களிலும் 4 வசனங்களிலும் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கை இருந்து அவரை விரலச் செய்வதற்கு, அவரை திசை திருப்புவதற்கு, அவரை கொஞ்சம் வழி மாற்றுவதற்கு 4 சந்தர்ப்பங்களிலே காஃபிர்கள் முயற்சித்தார்கள். 4 சந்தர்ப்பங்கள்ல காஃபிர்கள் முயற்சித்தார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் இதுதான். குலியா அய்யுல் காஃபிரூனுக்கு அடுத்து சொன்ன பதில் இதுதான். கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. எந்த விஷயத்திலும் கொள்கையை நாம் இழக்க முடியாது. ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள்ல ஆயுத பூஜை விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பூஜை செய்யப்பட்ட பொருளை நாம் சாப்பிட்டு விட முடியாது. கொள்கையை நாம் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? சின்ன விஷயங்கள்ல மழை அழகு வந்துட்டு போனார், மழை பெய்ஞ்சிருச்சு, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அழகருக்கு என்ன சக்தி இருக்கும்? சின்ன பொம்மை ஊருக்கு போனா கூத்தடிச்சுட்டு இருக்கான். இது அழகர் வந்தார், மதுரைக்கு மழை பெய்ஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய சிற்கான ஒரு வார்த்தை! இதை இஸ்லாமிய சொல்லி பழகி போனாலே அன்புக்குரிய கொள்கைகளை விஷயத்திலே இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களின் போர்க்களங்கள்ல பார்க்கிற தந்தை மகனை வெட்டின, மகன் தந்தையை வெட்டின, கொள்கையை ஏற்றுக்கிற முடியாது என்ற இந்த கண்ணோட்டத்தை அல்லாஹ் என்று காஃபிரூன் அத்தியாயத்திலிருந்து பேசி குல் ஹுவல்லாஹு சூராவை நிரப்பமாக்கிட்டான். அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீர் கூறுவீராக, ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹ் தான் ஒருவன், அவன் தனித்தவன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், அவன் தனித்தவன். நேற்று திருக்குறானுடைய விஷயங்களை நேற்று கிதாபுகளிலே பார்க்கும் பொழுது பார்த்தா மிகப்பெரிய நிகழ்ச்சி எழுதியிருக்கிறாங்க. வரலாறு பேசுறதுக்கு டைம் இருக்கு. அன்புக்குரிய அவ்வளவு பெரிய விஷயம் இந்த சமூகத்திற்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய அமானிதம், இந்த திருக்குறான் இந்த சமூகத்திற்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நீங்க என்ன செஞ்சீங்க? நல்லா நாளை மறுமை நாள்ல கேட்பான். நமக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கொள்கை மகத்தான கொள்கை. நாம இன்னைக்கு யாருடைய கொள்கையோ பார்த்து கொஞ்சம் கவலைப்பட்டு நம்ம விஷயத்துக்கு போன இருக்கோம். ஒருவேளை இவன் கொள்கை சரியா இருக்குமோ, இவன் கொள்கை சரியா இருக்குமோ, இந்த இந்துக்கள் கூட நல்லா இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் கூட நல்லா இருக்கிறாங்க, நம்ம கொள்கையில குறை இருக்குதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமியருடைய கொள்கை பின்னடைவு ஏற்பட்டு போச்சு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும் பெற்றவன். அவனுக்கு உணவு தேவையில்லை, அவனுக்கு உடை தேவையில்லை, அவனுக்கு வந்து பருகக்கூடிய தேவை. கடவுளுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு கடவுளை கற்பனை பண்ணலாம் விட்டதன் விளைவு என்னாச்சு தெரியுமா? 6 தலை வச்சு ஒரு கடவுளாக இருக்கு. நாக்கு இவ்வளவு பெரியதான் தொங்க விடப்பட்டு இருக்கு. தொங்க விடப்பட்டு ஒரு கடவுள் மனுஷ உருவத்தில் இருக்கிற யானை முன்போடு இருக்குது, யானை தலை இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு கடவுள் ஒரே ஒரு ஈட்டி வச்சிருக்கிறான். இது கடவுள் அப்படின்தான். ஒரு கடவுள் பார்த்தா ஒரு கள்ளத்துக்கு வெறும் கல் இருக்கு, ஆட்டு உருளான வச்சிருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய வடிவத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். என்னன்னு பார்த்தா கொள்கை சிதைவுகள்.
மனுஷன் இப்படி நான் கற்பனை பண்ணிடுவான். ஒரு வண்டியில் எழுதியிருக்கிறான், ஒரு 4 பேரை போட்டு துணைக்கு எழுதியிருக்கிறான். இந்த துணை, அந்த துணை, அந்த துணை, அந்த துணை, எத்தனை துணைகள், எத்தனை கடவுள்கள். ஒரு வண்டியை கொண்டு போய் செலுத்துறதுக்கு எத்தனை கடவுள் தேவைப்படுது பாருங்க. செத்தவனா கடவுள், மோட்சம் வேண்டாம், அமரர்கள் நாம் கடவுள் என்ற ஒரு மிகப்பெரிய கொள்கை சிதைவை அன்றைய காலம் தொட்டு இஸ்லாம் பார்க்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு பார்க்கும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் எந்த தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவை கிடையாது, அவனுக்கு மனைவி கிடையாது, அவனுக்கு மக்கள் கிடையாது. தான் படைப்பவன் அனுபவிப்பானா என்ன, தான் பெற்றிருந்த மகனை ஒருவன் மனமுடித்துக் கொள்வானா என்ன. உலகத்திலே மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், ரப்பை எப்படி ஏற்றுக்கொள்வான்? தான் படைத்திருக்கக்கூடிய ஒரு அடியாரை அவன் எப்படி அனுபவிக்க துடிப்பான்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அடுத்து சொல்வார், அவன் யாராலும் பெறவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு பெற்றோர் இருக்கிறார்களா? பெற்றோர் இல்லை. அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா? பிள்ளைகளின் தேவை அவனுக்கு இருக்கிறதா? பிள்ளைகளின் தேவை அவனுக்கு இருக்கிறது சொன்னா மனைவியை யாராக்குது? மனைவியை யாராக்குது? இன்னைக்கு மற்ற சமூகங்களிலே கடவுளுக்கு மனைவியோடு கற்பனை செய்து விட்ட நிலைப்பாடு இருக்கு. அரவாணிகள் நாம் இன்னைக்கு கடவுள் அவனை தொட்டு வணங்கக்கூடிய, அரவாணி வந்து விட்டாலே காசு கொடுத்து கும்பிடக்கூடிய நிலைப்பாடு. யானை வந்து வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுள், நாய் கடவுள், பாம்பு கடவுளே. கடவுளுடைய சித்தாந்தம் சிதைந்து போய் கிடக்கிறது. இஸ்லாம் தூக்கி ஒரே வார்த்தையில், ஒரே சூறாவில் ஒட்டுமொத்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. லம் யலித் வலம் யூலத். அவன் யாரை குழந்தையா பெற்றெடுக்கிற அவசியம் இல்லை. அவன் அன்பை செலுத்துவதற்கு ஒட்டுமொத்த அடியார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார், ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய வலம் யூலத், அவனுக்கு பெற்றோர் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு வந்து நிகர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கடவுளுக்கு நிகராய், இறைவனுக்கு நிகராய், அல்லாஹ்வுக்கு நிகராய் நீங்கள் யாரை கற்பிப்பீர்கள்? உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகரான கடவுள்களா? வானம் அல்லாஹ்வுக்கு சமமாக முடியுமா? வானத்தில் வெளிப்படக்கூடிய அந்த சூரியன் வந்து அல்லாஹ்வுக்கு சமமாக முடியுமா? சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த 30 கோடிகள், அந்த கோள்கள் இருக்கிறது இல்லையா, அந்த கோள்கள் எல்லாம் இன்னைக்கு கடவுளாக முடியுமா? இதைத்தான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடினார். என்ன தேடினார்கள் தெரியுமா? சூரியனை பார்த்தார்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பு. பார்க்கிறான், இது கடவுளாக இருக்குமோ என்றாயே. கடைசியில் பார்த்தாங்க, சாயங்காலம் அவன் மறைஞ்சது. மறையக்கூடியது என் கடவுள் இல்லை. ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை இங்கே ஊட்ட விரும்புகிறது இஸ்லாமிய ஆழ் மனதிலே பதிய வைக்க வேண்டிய விஷயம். எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ்வுக்கு இதை வைத்துவிடக் கூடாது என்ற விஷயத்தில் இஸ்லாம் காரணமாக இருக்கிறது. நமக்கு சில சமயங்கள் ரொம்ப கைமீறி கஷ்டம் வந்து விட்ட அந்த சந்தர்ப்பங்களில் நாம் என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நிகராக யாருடைய வழிகாக பெரியான்னு சொல்லிடுவோம். நிறைய அப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. அன்புக்குரிய அல்லாஹ் ஆயத்தில் முடிக்கிறான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகர் யாருமே இல்லை, எந்த காலத்திலும் இல்லை. அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தி விடக்கூடாது. சில சமயம் பார்க்கிறேன், இந்த குஃபுர் ஷிர்க் இருக்கு பார்த்தீங்களா, அது பல சந்தர்ப்பங்கள்ல வடிவம் பெறுது. எண்ணத்தின் அளவில் குஃபுர் இருக்கு. குஃபுரே ஷிர்க வன்னி, மனசுல நினைக்கிறது, ஒருவேளை இந்த பாண்டி கோயிலுக்கு சிறப்பு இருக்குமோ, இந்த சாமிக்கு கொஞ்சம் வலு இருக்குமோ. அவன் பேசும்போது நம்மள சொல்ல, இது துடியான தெய்வம். துடியான தெய்வம்னா புரியல. அன்புகள் துடியான தெய்வம்னா யாரெல்லாம் போட்டு தருவாரு. துடியான தெய்வம் சொன்னவன நம்பாளர்கிட்ட சொன்னவனே எவ்வளவு பெரிய கொள்கை பின்னாடி, அப்படி அந்த தெய்வத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறா. பூர்காக்கள் பாண்டிய வைத்து பாருங்க. இறைவனுக்கு நிகரான நிலைப்பாடை எப்படி கொண்டு போய் நிறுத்திவிட்டு பார்த்தீர்களா? இறைவனுக்கு நிகரான பண்பை கொண்டு போய் சேர்ப்பது, இறைவனுக்கான அந்த ஆற்றலை இன்னொன்றுக்கு கருதுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆரம்பத்திலிருந்து குடைக்க விரும்புகிறார்கள். அந்த நிலையிலிருந்து இஸ்லாமியர்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சூரா இக்லாஸை ஓத 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 மனிதனுடைய மன தூய்மை பெற்றுவிடும், இக்லாஸ் வந்துவிடும் என்பதனால் இதற்கு இக்லாஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்பதாக மார்க்கம் நமக்கு குறிப்பிட்டு விட்டு தஃசீர் கலை வல்லுநர்கள் கூறிவிட்டு அடுத்து இந்த சூறாவுடைய சிறப்பை பற்றி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் ஒருவர் எனவே தஹஜ்ஜுத் தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் குல்ஹுவல்லாஹ் மட்டும்தான் ஓதுவார். எப்ப பார்த்தாலும் குல்ஹுவல்லாஹ் ஓதுவார். அன்புக்குரியவர்களே, நமக்கு அது மட்டுமே தெரியும்ன்றது வேற விஷயம். சில பேர்லாம் கேட்பாங்க, ஏங்க இந்த 4 சூறா சரியா போகுங்களா? 4 சூறா சரியா போகும். அப்புறம் 4000 ரூபாய் சரியா போகுமா? 40,000 சரியா போகுமா? 40 லட்சம் நமக்கு வாழ்க்கையில சரியா போகுது போதும்ன்ற சொல்றது இல்லை. ஏங்க சேர்த்து இந்த குனூத் ஓதும் போது இந்த கடைசியில 3ஆவது ரக்காத்துல தக்பீர் நீங்க நின்றுக்கிறீங்க, இந்த குனூத் தெரியாட்டி ரப்பனா ஆத்திரா ஓதி சமாளிச்சுக்கலாமா? ரப்பனா ஆத்திரா ஓதி சமாளிக்கிறது, எதை சமாளிக்கிறது? கதை வாங்கி சமாளிக்கிறதா? ரப்பனா ஆத்திரா ஓதி சமாளிக்க கூடாமா என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நினைப்பார். நமக்கு தெரியுது, நான் சொல்றேன், ஏன்னா 4 ரக்காத்துக்கு மேல இது இல்லை, தொழுகை இல்லை. 4 ரக்காத்துக்கு மேல தொழுகை இல்லைன்ற
குரானை மரணம் விட்டவரை அவர் அவ்வளவு சூறாக்களுக்கு இடையில மரணம் விட்டு இருக்கக்கூடிய அந்த தோழரே தகஜத் தொழுகை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஓதி கொண்டிருக்கிறார். ஓதிக்கொண்டே இருக்கிறார். 3 நாட்கள் ஓதி கொண்டே இருந்த பாத்தியா, அது மாதிரி சூறாவை ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. திடீர்னு சந்தேகம் வந்து, ஏன் கருத்து என் மனைவிக்கு மாதவிடாய் போகும்போது நான் தொழுவது ஒருத்தர் வந்து கேட்கிறேன். புரிஞ்சுச்சு? என் மனைவிக்கு மாதவிடாய் போகுது, அந்த காலத்துல நான் தொழுகுமா கருத்து அப்படியே வந்து கேட்டார். நான் அவர்கிட்ட திரும்பி கேட்க, உங்களுக்கு எதுவும் வந்துச்சாங்க? அதுக்கு என்ன ஒரு மனப்பாங்கு மாறுபடி விழிப்புணர்வு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது இவருக்கு ஒரு ஐயப்பாடு. என்ன ஐயப்பாடு வந்துச்சு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நான் தொடர்ந்து இந்த ஒரு சூறாவை தான் ஓதிக்கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து இந்த ஒரு சூறாவை தான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். இதை மற்ற சூறாக்கள் நான் ஓத முடியல. எனக்கு இந்த சூறாவின் மீது ஒரு பெரிய பற்றுதலும் பாசம் வந்து விட்டது. மற்ற சூறாக்களை ஓதாததனால் இந்த ஒரு சூறாவையே நான் ஓதிக்கொண்டிருக்கிறதுனால் எனக்கு நன்மை குறைஞ்சிருமோன்னு எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அந்த கோரம் சொன்ன பொழுது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதீ நஃப்ஸீ பியதிஹி, இந்த முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக, சத்தியம் விட்டு சொல்கிறார். சத்தியம் விட்டு சொல்வதற்கு சத்தியம் பண்ணாமல் சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரே, இந்த முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன். இன்னஹா லதஅதிலு சுலுசுல் குர்ஆன், இந்த ஒரு சின்ன சூரா குர்ஆன்ல 1/3 பகுதிக்கு சமம். 1/3 பகுதி எவ்வளவுங்க? 30 ஜுஸுல ஒரு பகுதி எவ்வளவுங்க? 10 ஜுஸுக்கு சமம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் தெரியுமா? 10 ஜுஸுக்கு சமம். இந்த குல் ஹுவல்லாஹு சூராவை ஒரு முறை ஓதினால் 10 ஜுஸுக்கள் ஓதி நன்மையை மார்க்கம் தருகிறது என்று நாம யோசித்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் முழு குர்ஆனிலும் அல்லாஹ் பேசக்கூடிய அடிப்படையான விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது விஷயம் என்ன சொன்னேன்? தௌஹீதை பேசுகிறார். இரண்டாவது விஷயம் ரிசாலத்தை பற்றி பேசுகிறார். மூன்றாவது விஷயம் ஆகிரத்தை பற்றி பேசுகிறார். முழு குர்ஆனிலும். எனவே இந்த 3 சித்தாந்தங்கள்ல 3 அடிப்படைகள்ல முதலாவதான விஷயம் தௌஹீத் இருக்கு பாத்தீங்களா? இந்த தௌஹீதை முழுமையாக சூரத்துல் இக்லாஸுக்குள் அல்லாஹ் பேசியதனால் மனுஷன் 10 ஜுஸ் ஓத நன்மையை பெறுகிறார். புகாரிலே இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் திருக்குர்ஆன்ல இரவுல 10 ஜுஸ் ஓதுவீங்களா என்று கேட்டார். சஹாபாக்களுக்கு வியப்பா போச்சு. இரவுல 10 ஜுஸ் ஓதுறதா? ரமலான் பூரா ஓதி 10 ஜுஸ் தாண்ட முடியல. பல பேர் நினைக்கிறாங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஏங்க ஜெயந்தி இந்த 15 ஜுஸுக்கு மேல தாண்ட முடியல. மீது ஒரு 15 நீங்க ஓதி சாட்டிடுங்க. அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு? நீங்க ஓதி சாட்டிடுங்க. நம்ம வீட்டுல கூட அப்படித்தான், இந்த பெண்களுக்கு தொழுகை இல்லாம போயிடும் பாத்தியா, ஓத முடியாது. அந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஏன் ஜெயந்தி ஒரு 23 ஜுஸ் ஓதிக்கு 7 ஜுஸ் ஓதி எங்க அத்தா பேர சாட்டிடுங்க என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே கேட்டார்கள், நீங்க இரவுல 10 ஜுஸ் ஓதுவீர்களா என்று கேட்டபோது சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் ஏற்பட்டது, தயக்கம் ஏற்பட்டது. சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அதிலே ஒரு தோழர் ரொம்ப தயங்கி இந்த 10 ஜுஸ் எப்படி ஓத முடியும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு சூராவை நீங்கள் இரவில் ஓதிவிட்டு படுக்க மாட்டீர்களா? இன்னஹா லதஅதிலு சுலுசுல் குர்ஆன் இக்ராஉ, வார்த்தை இப்படி வருகிற ஹதீஸிலே நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹு ஸமத் என்று அந்த வார்த்தை இடம்பெற்று இருக்கக்கூடிய சூரத்துல் இக்லாஸை நீங்கள் ஓதுங்கள். வைனஹா லதஅதிலு சுலுசுல் குர்ஆன், அது வந்து குர்ஆன்ல 30 ஜுஸுக்கு இல்ல 10 ஜுஸுக்கு சமமான நன்மை தரும் என்று சொன்னார். அதே போல நமக்கு தஃசீர் கடை வல்லுநர்கள் எழுதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு படையை அனுப்புகிறார். அனுப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த படை தளபதி போற வழி நடத்துகிறார். வாரங்கள் ஆகிவிடும், நாட்கள் அதிகரித்துவிடும், போரை முடித்து தானே திரும்பி வர முடியும். இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய விஷயம் இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட அந்த படை என்ன செய்கிறது? சென்று போய் அங்கே படை திரும்பி வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த படை தளபதியை பற்றி ஒருவர் மட்டும் அங்கே புகார் செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார் செய்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களால் அனுப்பப்பட்ட இந்த தளபதி போருக்கு அனுப்புற காலத்தில் போரை முடித்துவிட்டு வரும் வரையிலும் அவர் வெறும் குழுவெல்லாம் தான் ஓடுறார். 4 ரக்காத் குழுவெல்லாம் 4 ரக்காத் குழுவெல்லாம் ஓடுறார். ரபில பார்த்தா குழுவெல்லாம் ஓடுறார். மக்ரிப்ல பார்த்தா குழுவெல்லாம் ஓடுறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரை தளபதியை வரவழைத்தார். மதீனாவில் நடந்த மகத்தான ஒரு வரலாற்று நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தளபதியை கூப்பிட்டு சொன்னார்கள், என்னப்பா உன்னுடைய தோழர்கள் சொல்லக்கூடிய படை வீரர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானா? அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, உண்மைதான். ஏன் அப்படி ஓதினார்? நீ இவ்வளவு சூறாக்களுக்கு மரணம் விட்டவர் தானே, அதுக்கு அத்தனை
நான் அந்த சூறாவை மிகவும் நேசிக்கிறேன் என்று பெருமானாரிடத்திலே கூறும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துப்புக இய்யாஹா அத்கலகல் ஜன்னah. அந்த சூறாவை நீ நேசித்தது அந்த சூறா உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விடுகிறார். அந்த சூறா நீ நேசிப்பது என்னவாகிடும், அந்த சூறா ஒன்று போதும் நீ சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே தளபதியிடத்திலே கூறியதை புகாரி போன்ற ஏனைய ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து உறங்குவதற்கு முன்பு இப்படி பழக்கத்தில் இருந்தார். தன்னுடைய படுக்கையிலே அமர்ந்து இன்னைக்கு நாம படுக்கையில அமர்ந்ததெல்லாம் படுத்துக் கொண்டே விடிய டிவி பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல். தூங்கிவிட வேண்டும். அன்புக்குரிய நம்முடைய ஃபஜ்ர் போனதற்கு மெயினான பங்கு இருக்கு இந்த டிவிக்கு தான் இருக்கு, மீடியாவுக்கு தான் இருக்கு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த ட்விட்டருக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. ஃபஜ்ர் எல்லாம் ஹராம் ஆயிடுது. இந்த சமூகத்துடைய ஃபஜ்ர் இன்னைக்கு ஹராமானது. ஏரியல் ஷரோன் பலஸ்தீனத்தினுடைய முன்னாள் அதிபர் சொல்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த உம்மத்தி இந்த இஸ்லாமிய சமூகம் என்னைக்கு ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் ஃபஜ்ருக்கு வருகிறார்களோ அன்னைக்கு தான் யூதர்கள் பயப்படவே ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை என்றால் அதிபர் கூறியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதலுக்கு பிறகு சற்று நேரத்தில் ஒரு தூங்கி விடக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் அமர்ந்ததற்கு பிறகு 3 சூறாக்கள் ஓதுவார். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிர்ரப்பில் ஃபலக், குல் அஊது பிர்ரப்பின் நாஸ். இந்த 3 சூறாக்களையும் ஓதி தன்னுடைய கைகள் இரண்டையும் குவித்து வைத்து அந்த கையில் ஊதி தன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதி கொள்வார்கள், ஊதி தடவி கொள்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையை பற்றி நமக்கு ஹதீஸ் வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு சூறாவை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே குல் ஹுவல்லாஹு சூறாவை ஓதிக் கொள்ளுங்கள். ஒரு சமயம் ஒரு தோழர் பெருமானாருக்கு பின்னே தொழுதாங்க போல பெருமானாருடைய தொழுகை முடித்த உடனே குல் ஹுவல்லாஹு சூறாவை ஓதுகிறார். பெருமானாருடைய காதில் விழுந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே நின்றவர்கள் அங்கே தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து திரும்பி சொன்னார்கள், வாஜிபாத் என்று சொன்னார்கள். உனக்கு வாஜிபாயிடுச்சு சொன்னாங்க. அந்த தோழர் திரும்ப கேட்டார், அல்லாஹ் எனக்கு என்ன வாஜிபாயிடுச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிபாத் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் வாஜிபாயிடுச்சு. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு சூறா ஓதுவது ஒரு 10 நிமிஷம் ஒரு 3 தடவை ஓதிவிட்டு எழுந்திருப்போமே. அன்புக்குரியவர்களே, இந்த வழக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த சூரத்துல் இக்லாஸ்ல அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, கொள்கை உறுதி வேண்டும், கொள்கை பிடிப்பு வேண்டும். அல்லாஹ் இந்த முழு சூறாவிலும் கொள்கையை வலியுறுத்தி இருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் இந்த சூறாவை நேசிக்கிறான். இந்த சூறாவை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நேசிக்கிறான் என்ற கருத்தை இந்த சூறாவின் பின்னணியிலே தஃசீர்களை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையும் குர்ஆனை நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக தந்தருவானாக. எல்லா காலங்களிலும் சூரத்துல் ஹம், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், நாஸ் இவற்றை நம்ம நிறைய ஓதி நன்மைகளை நிறைய குவிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக.